Hi guys, welcome back to new video. CSK head coach Stephen Fleming next year continue பண்ண போறாரா இல்லையாங்கிற கேள்வியை லாஸ்ட் லீக் மேட்ச்க்கு அப்புறமா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஃப்ளெமிங்கோட பதில் என்னவா இருந்துச்சுன்னா, CSK மேனேஜ்மெண்ட் தான் அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே கேள்வியை இப்போ கிரிக்பஸ் வந்து CSK CEO கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ காசி சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெமிங் மூவ் ஆன் ஆகணும்னா அது அவரோட டிசிஷன் தான். ஸோ அவர் தான் முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் ரெண்டு பேருக்கு இடையில் ஃப்ளெமிங் அண்ட் CSK மேனேஜ்மெண்ட் இடையில் சரியான கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, CSK CEO லேட்டஸ்ட்டாக கிரிக்பஸ் கிட்ட ஒரு சில ரூமர்ஸை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ராகுல் டிராவிட் டு CSK அது என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு. அண்ட் CSK சுத்தி நிறைய ரூமர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, ஹர்திக் பாண்டியா டு CSK அது உண்மைதானா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசுவோம். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். IPL பிளே ஆஃப் ஸ்டேஜஸ் அருமையா போயிட்டு இருக்கு. குவாலிஃபயர் 1ல எதிர்பார்த்த மாதிரியே RCB வின் பண்ணி இப்போ ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. GT வந்து குவாலிஃபயர் 2ல அகைன்ஸ்ட் RR ப்ளே பண்ண போறாங்க. நேத்திக்கு நடந்த RR vs SRH மேட்ச் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். எஸ்பெஷலி வைபவ் சூரியவன்ஷி அவரோட ஆட்டம் நேத்திக்கு ருத்ர தாண்டவம்னு சொல்லி ஆகணும். 97 runs in just 29 balls ஸ்கோர் பண்ணாரு. just 3 runsல வந்து செஞ்சுரியை மிஸ் பண்ணாரு. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை பேட்டர் இன் IPL அப்படிங்கிற அந்த ரெக்கார்டை நேத்திக்கு சூரியவன்ஷி முறியடிச்சிருக்க முடியும். பிகாஸ் கிறிஸ் கெயில் 30 balls பூனே வாரியர்ஸ் இந்தியாக்கு அகைன்ஸ்டா 2013 சீசன்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. இப்போ அந்த ரெக்கார்டு வந்து 29 balls வந்து சூரியவன்ஷி வந்து பீட் பண்ணியிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த 29th பால்ல வந்து விக்கெட் லூஸ் பண்ணியிருப்பாரு. ஐ திங்க் சூரியவன்ஷி ஆல்சோ நியூ இட்னு நினைக்கிறேன். அவருக்கு எல்லா ஸ்டாட்டுமே அத்துப்படி ரீசெண்டாக கெவின் பீட்டர்சனோட ஒரு வீடியோல வந்து சூரியவன்ஷி ஃபீச்சர் ஆகியிருப்பாரு. அந்த வீடியோல கிறிஸ் கெயிலோட ரெக்கார்டை நான் முறியடிக்கணும் அப்படின்னு பேசியிருப்பாரு. சூரியவன்ஷி ஆல்ரெடி ரிவர்ஸ் பிக்சர்ல SRH கைன்ஸ் ஒரு 100 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. 103 of 37 balls கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. சூரியவன்ஷி கரெக்டாக ப்ளே பண்ண அந்த 29th பால்ல வந்து பிரஃபுல் ஒரு ஷார்ட் பால் வீசியிருப்பாரு. அது வந்து அப்பர் கட் ஆட பார்த்து டீப் தேர்ட்ல வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. என்னதான் கிறிஸ் கெயிலோட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ரெக்கார்டை பீட் பண்ண முடியலனாலும் கிறிஸ் கெயிலோட இன்னொரு ரெக்கார்டை இன்னைக்கு சூரியவன்ஷி முறியடிச்சிருக்காரு. கிறிஸ் கெயில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் இந்த சீசன் ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாரு. 2012ல 59 சிக்ஸஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இப்போ 2026ல சூரியவன்ஷி அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி 65 சிக்ஸஸ் ஆல்ரெடி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மேட்ச்ல மட்டுமே சூரியவன்ஷி 12 சிக்ஸ் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டாரு. பேட் கமெண்ட்ஸ் ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சூரியவன்ஷி பத்தி பேசியிருப்பாரு. ஸோ சூரியவன்ஷியை கவுண்டர் பண்றதுக்காக பிளான் A, பிளான் B, பிளான் C டிஃபரெண்ட் பிளான்ஸோட வரப்போறோம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் சூரியவன்ஷி அவர் ஒரு தனி ஸ்கெட்சோட வந்துட்டார் போல. நான் சூரியவன்ஷியோட பேட்டிங்கை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அவர் அந்த செஞ்சுரி மிஸ் பண்றப்போ அவருக்கு எவ்வளவு வருத்தம் இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலா எனக்குமே வருத்தம் இருந்துச்சு. சொல்ல போனா ஆயுஷ் மாதிரி இதே ஃபியர்லெஸ் அண்ட் அக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் தான். ஸோ இதே மாதிரி குரூம் பண்ணி அவர் டேக் கேர் பண்ணிக்கிட்டோனாலே அவருமே ஃபியூச்சர்ல பெரிய ஒரு பிளேயரா மாறுவாரு. இப்போதான் டீம்ல நிறைய நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு ஃப்ளெமிங் பிலீவ் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஆயுஷ் மாதிரி மாதிரி பிளேயரை நீங்க MA கிட்ட கொடுக்குறீங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பிகாஸ் ஆயுஷ் மாதிரி பொட்டன்ஷியல் ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் அவரு. ஆக்சுவலி நம்ம ஃபேன்ஸ் தான் ஓவரா யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர CSK மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆயுஷ் மாத்திரையோ இல்லை டெவால் பிரேஸோ கண்டிப்பா கொடுக்க போறது கிடையாது. இன்கேஸ் இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேட் உண்மை ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஆக போறாருன்னா அப்போ CSKக்கு ஒன்லி சாய்ஸா இருக்கிறது டூபே மட்டும் தான். கண்டிப்பா MA வந்து டூபேயோட செட்டில் ஆக போறது கிடையாது. டூபேயோட ஃபார்ம் கரண்டா எப்படி இருக்குன்றது அவங்களுமே வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க தீபக் சரியோ இல்லை ட்ரெண்ட் போடி ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நியூ பால் பவுலர் கண்டிப்பா தேவைப்படுது. அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பா கலீல் அஹ்மத் மாதிரி பிளேயர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கலீல் அஹ்மத் அண்ட் டூபே இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து அவங்க மேபி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பா டூபேக்கு பதிலாக அவங்களுக்கு பிரெவிஸோ இல்லை ஆயுஷ் மாதிரியே கிடைச்சா அப்படியே தாராளமாக ஏற்றுப்பாங்க. ஆனால் CSK அது கண்டிப்பாக பண்ண போகிறது கிடையாது. லாஸ்ட் இயர் சன்சு CSKக்கு ட்ரேட் ஆகிறப்போ எப்படி நிறைய ஹிண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போ ஹர்திக் பாண்டியாவுமே வந்து நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் ஹிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 7-7 ஹிண்ட் தான். அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருப்பாரு நேற்றுக்கு. அது ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே திரும்ப வந்துருச்சு. பட் எஸ் இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா பண்ணுறது பார்க்குறப்ப கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. எதுக்காக இவ்வளோ வந்து ஆப்வியஸாக இருக்காரு, நீ ட்ரேட் ஆக போறேன்னு தெரிஞ்சிருச்சு, எந்த டீமுக்கு ஆக போற அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியாத மாதிரி இருக்கு. ஏன்னா PBKஸ்மே வந்து இந்த ட்ரேட்ல வந்து இன்வால்வ்டா இருக்காங்களா அப்படின்னா ரோஹித் ஜுக்லன் சொல்லிட்டு இருக்காரு. ரோஹித் ஜுக்லன் டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷனோட வருவாரு. அதனால மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அவரோட அசம்ஷனா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு, அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து 100க்கும் மேற்பட்ட போஸ்ட் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்க அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போய் பார்த்தீங்கன்னா 44 போஸ்ட் தான் சம்திங் இருக்கு போல. அதனால நிறைய போஸ்ட் அவர் டெலீட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சஞ்சு சாம்சன் ட்ரேட நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நிறைய டீம்ஸ் ஆக்சுவலி இன்வால்வ்டா இருந்தாங்க. ரெண்டு பேருமே கேப்டன் மெட்டீரியல்ஸ் இல்லையா. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு டீமுக்கு போறாருன்னா கண்டிப்பா நிறைய டீம்ஸ் வந்து இன்வால்வா இருப்பாங்க. CSK மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்போ அதே மாதிரி சஞ்சு சாம்சன் ட்ரேட் அப்போ DC ரொம்பவே இன்வால்வா இருந்தாங்க. அவங்க வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ஒரு அன்கேப் பிளேயரை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மினிட்ல அந்த அன்கேப் பிளேயர்லாம் கொடுக்க முடியாது, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் RR அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணாம போயிட்டாங்க. இப்போ இந்த டைம் பார்த்தா DC வருவாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இந்த ஒரு ரேஸ்க்குள்ள KKRமே இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் அப்போ ரேஸ்ல இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒன்லி ட்ரேடபிள் ஆப்ஷனா இருந்தது ஆண்ட்ரே ரசல் மட்டும் தான். ஆனால் கடைசியில் அவருமே வந்து சீசனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் KKRோட பவர் கோச்சா வேற மாறி இருப்பாரு இல்லையா. KKR ஸ்டில் நீட்ஸ் அ கேப்டன். அவங்க இந்த வருஷமே அஜின்கே ரஹானேல மூவ் ஆனாங்க. அவர் ஒரு பிளேயரா மட்டும் இருக்கட்டும், நம்ம இன்னொரு கேப்டனுக்கு போடா அப்படின்னு பார்த்தாங்க. பட் எதுவுமே சரியா அமையல. ஸோ இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஆக போறாருன்னா கண்டிப்பா KKRமே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. LSG மே ஆல்சோ என்டர் இன்டு திஸ் ஃப்ரே. பட் ரிஷப் பந்த் ரிலீஸ் ஆகிறத வச்சு தான் அவங்களால முடிவு எடுக்க முடியும். ஆக்சுவலாக இந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பத்தி பேசுறது இஸ் டூ ஏர்லி நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த சீசனே முடியல. ஸோ அது
அதுக்குள்ளே நெக்ஸ்ட் சீசனுக்குலாம் எந்த டீம்ஸுமே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. மேபி சிஎஸ்கே வேறு வெரி டெஸ்பரேட். சிஎஸ்கே செம்மி மேட்ச்க்கு அப்புறமா நம்ம காசி சார் வந்து ஹார்திக் பாண்டியா கிட்ட பேசினது ட்ரேட் டிஸ்கஷனாக கூட இருந்திருக்கலாம். பட் எதுவுமே நம்மளால் வந்து கான்க்ரீட்டாக சொல்லிட முடியாது. அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு 1 or 2 months அப்புறமா இதில் கிளாரிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஐபிஎல் காலகாலமாக சம்மர் டைமில் பார்த்து வளர்ந்த பசங்களில் நானும் ஒருத்தன். எனக்கு ஐபிஎல்னா சம்மர்னா ஐபிஎல் இப்படி தான் நான் இருந்தேன் என்னோட சைல்ட்ஹுட்டில். ஸோ இப்போ இனிமேல் ஐபிஎல் வந்து நம்ம சம்மர் டைமில் பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக ஐபிஎலோட சேர்மன் அருண் துமல் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வெப்சைட் கிட்ட பேசியிருக்காரு. அட்வர்டைசர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மார்ச்லேருந்து மே மந்த் விண்டோவை விட செப்டம்பர்லேருந்து அக்டோபர் விண்டோ இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் இந்த ஜஸ்ட் பிஃபோர் தீபாவளி வரதுனால கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதனால அந்த விண்டோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அட்வர்டைசர்ஸ் மட்டும் தான் இந்த ஐபிஎல் விண்டோ ஷிஃப்ட்டுக்கு ரீசன் சொல்லிட முடியாது. இப்போ ஐபிஎலோட கரண்ட் விண்டோ பார்த்தீங்கன்னா சம்மர் பீக் டைமில் நடக்கிறதுனால ஸோ எல்லா பிளேஸுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஐபிஎல்னால இந்தியன் பிளேஸ் மட்டும் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது, மற்ற கிரிக்கெட் போர்ட்ஸோட பிளேஸுமே அஃபெக்ட் ஆகிறதுனால எல்லா பிளேஸோட நலனையும் கருதி ஐபிஎல் விண்டோ ஷிஃப்ட் பண்ணுறது எனக்கு என்னமோ சரின்னு தோணுது. ஆனால் இப்படி பண்ணுறதுனால ஐபிஎலோட வியூஷிப்பில் ஒரு பெரிய டிக்ளைன் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஐபிஎலோட மோஸ்ட் ஆஃப் த வியூஷிப் வந்து எங்கர் ஆடியன்ஸ் கிட்ட தான் வருது. ஸோ எங்கர் ஆடியன்ஸ் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கிறது வந்து இந்த சம்மர் பீரியட் அப்போ தான். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிடும், அவங்க அதில் பிஸி ஆகிடுவாங்க. ஸோ ஐபிஎல் பெருசாக ஃபாலோ பண்ண முடியாது. ஐபிஎல் பார்ப்பாங்களே தவிர அதை டிஸ்கஸ்லாம் பண்ண மாட்டாங்க. எங்கேஜ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனவே நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐபிஎல் விண்டோவை செப்டம்பர் அக்டோபருக்கு ஷிஃப்ட் பண்ணணுமா ஆர் இப்போ நடக்கிற மாதிரி நடக்கட்டுமா? உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபைனலி காசி சார் சிஎஸ்கே ரூமர்ஸ் பற்றி நல்லா கிளாரிஃபை பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட்லி தல தோனியோட கம்பேக் பற்றி தான் பேசியிருக்காரு. காசி சாரோட அண்டர்ஸ்டாண்டிங் படி தோனி நெக்ஸ்ட் இயர் கம்பேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். இப்போ வரைக்கும் தோனி கிட்ட எதுவுமே பேசல, பட் மோஸ்ட்லி இவர் கம்பேக்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட ஒரு ப்ராமிஸுமே பண்ணியிருக்காரு. அவரோட லாஸ்ட் ஐபிஎல் கேம் சென்னையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு ப்ளே பண்ணுவார்ன்ற மாதிரி நம்ம காசி சார் சொல்ல வந்திருக்காரு. இஃப் ரியலி ஹார்திக் பாண்டியா இஸ் ஜாயினிங் சிஎஸ்கே தென் தோனிக்கு எந்த ஒரு ரோலுமே டீமில் கிடையாது. அதனால காசி சார் அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா தோனியோட ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கூட அவர் சிஎஸ்கே செட்டப்லேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி அவருக்கு ரோல் கொடுக்க போகிறாங்களா. அது காசி சாருமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் மிடில் ஆஃப் த சீசனில் சிஎஸ்கே ஒரு ஃபிக்சரில் ஒரு ஸ்வாப் ஏற்பட்டிருக்கும். May 21 வரைக்கும் தான் ஒரிஜினலாக சிஎஸ்கே அவங்கள கடைசி ஹோம் மேட்ச் ப்ளே பண்ணுறதா இருந்துச்சு அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். பட் பிசிஏ வந்து அந்த மேட்ச் வந்து April 26 அன்னைக்கு அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிடி கைன்ஸாக சிஎஸ்கே ஹோமில் வந்து April 26 அன்னைக்கு ப்ளே பண்ணியிருந்தாங்க டியூ டு அகமதாபாத் லோக்கல் எலெக்ஷன்ஸ். சரிடா, இப்போ அதனால என்னென்னு கேட்குறீங்க? இப்போ அதனால எதுவும் கிடையாது தான். பட் அதனால சிஎஸ்கே ஒரு சில பிளான்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்குன்னு இப்போ கிரிக் பஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே இன்சைடர்ஸ் ஓப்பனாக அட்மிட் பண்ணல. பட் எஸ், அந்த சேஞ்ச் ஆஃப் வென்யூ வந்து அவங்களோட கால்குலேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. காலகாலமாக சிஎஸ்கே ஃபினிஷராக தோனி தானே இருந்திருக்காரு. பட் இப்போ அந்த ரோல் வந்து ஜேமியோடனுக்கு போனதை நினச்சி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரா. ஜேமியோடனோட அந்த குயிக் ஃபயர் கேமியோஸ் பார்த்து தோனி இம்ப்ரெஸ் ஆகியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம காசி சார் தான் இதை சொல்லியிருக்காரு. தோனி கான்ஷியஸாக இருந்திருக்காரு நாட் டு இன்டர்ஃபியர். ஸோ டீம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹி டிடன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம காசி சார் சொல்லியிருக்காரு. எல்லா சீசன்லையுமே சிஎஸ்கே மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே தோனி இன்வால்வாக இருந்திருப்பாரு. தோனி தான் அந்த டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த சீசனில் வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ருத்ராஜ் ககட் அண்ட் ஸ்டீவ் ஹெல்மிங் இவங்ககிட்டே வந்து அந்த பொறுப்பை கொடுத்துட்டாரா. ஸோ இவர் வந்து பெருசாக இன்வால்வாக கிடையாது அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மீன்வைல் நீங்கள் எல்லாருமே காத்திருந்தா அந்த செய்திக்கு இப்போ வருமா? ஸோ ராகுல் டிராவிட் வந்து சிஎஸ்கே அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நம்ம காசி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கு நாங்கள் எந்த ஒரு கிரிக்கெட்டிங் மேட்டர்ஸ்லையுமே வந்து கால் எடுக்க போகிறது கிடையாது. நாங்கள் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ரிவ்யூ பண்ணி அதுக்கான கால் கண்டிப்பாக எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போதைக்கு டிராவிடை நாங்கள் காண்டாக்ட் பண்ணல அப்படிங்கிறதையுமே கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆன்லைனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க போல. பிகாஸ் they are well and truly aware of the situation which is going online. ஸோ சீவர் லெமிங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஒப்பீனியனையும் சிஎஸ்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியாவோட ட்ரேட் ரூமருமே சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் காதுகளுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃப்ளெமிங் லீவ் ஆக போகிறத பற்றி வாலண்டியராக ஃப்ளெமிங் தான் டிசிஷன் எடுத்தாகணும்னு இப்போ சிஎஸ்கே கேம்பில் ஒரு பெர்செப்ஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் யூ கேஸ் ஓன் பிலீவ் சூப்பர் கிங்ஸோட எல்லா செட்டப்லையும் ஃப்ளெமிங் இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிஎஸ்கே, ஜேஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே இந்த 3 ஃப்ரான்ச்சைசிக்கும் ஃப்ளெமிங் டோட்டலாக $1 million அவரோட சேலரியா. ஒரு கோச்சுக்கு பர் இயர் 9.6 crores ஹைன்னு தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இது வந்து ரிப்போர்ட் நம்பர் தான். இதை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஆர் இதை விட கம்மியாக கூட இருக்கலாம். ஐ ஹர்ட் சம்வேர் ஃப்ளெமிங் தான் ஐபிஎல் ஹையஸ்ட் பெய்ட் கோச்னு. கண்டிப்பாக அது உண்மை தான். எம்எல்சி பிகின்ஸ் ஆன் June 18. அதனால ஃப்ளெமிங்கோட ஃபியூச்சர் இன் சிஎஸ்கே பற்றி இப்போதைக்கு டிசைட் பண்ண போகிறது கிடையாதுங்கிறது தான் நம்ம காசி சாரோட பதிலாக இருந்திருக்கு. லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் மேபி டிஸ்கஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக தோனியோட அந்த பதிலுமே வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க சிஎஸ்கே போல்டாக ஃப்ளெமிங்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே நியூ கோச் சைன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.